ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு இந்த வீடியோல கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தின் கீழே எப்படி விண்ணப்பித்து 5 லட்சம் ரூபாய் வரை பெறுவது, இதற்கான தகுதிகள் என்ன, இதற்கான டாக்குமெண்ட்ஸ் என்ன, எங்க போய் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலும் இந்த வீடியோல பார்க்கலாம். தமிழகத்தில் உள்ள ஏழை எளிய மக்களின் குடிசை வீடுகளை கான்கிரீட் வீடுகளாக மாற்ற தமிழக அரசு செயல்படுத்தியுள்ள கலைஞரின் கனவு இல்லம் திட்டம் தமிழக அரசு நாட்டில் உள்ள ஏழை மக்களுக்கு உதவிடும் வரையில் பல்வேறு வகையான திட்டங்களை தொடங்கியுள்ளது. பள்ளி குழந்தைகள் தொடங்கி வயதானவர்கள் வரை அனைவருக்கும் திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. இந்த நிலையில் கிராம பகுதிகளில் வசிக்கும் ஏழை மக்களுக்கு சொந்தமாக கான்கிரீட் வீடு இருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு உன்னதமான திட்டத்தை அறிமுகம் செய்தது. அந்த திட்டத்தின் பெயர்தான் கலைஞரின் கனவு இல்ல திட்டம் ஆகும். தற்போது இந்த திட்டத்தில் எப்படி விண்ணப்பிப்பது, யாரெல்லாம் தகுதியானவர்கள், தேவையான ஆவணங்கள் போன்ற பல்வேறு விவரங்களை இந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம். கலைஞரின் கனவு இல்லம் திட்டம் முதலில் கலைஞர் வீடு வழங்கும் திட்டம் என்ற பெயரில் 2010ஆம் ஆண்டே தொடங்கப்பட்டது. இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கமே குடிசையில்லா தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்பதுதான். ஆனால் சமீபத்தில் நடத்தப்பட்ட கணக்கெடுப்பு ஒன்றில் மாநிலத்தில் சுமார் 8 லட்சம் குடிசை வீடுகள் மீதம் இருப்பது தெரிய வந்தது. அதாவது 2030ஆம் ஆண்டுக்குள் குடிசைகள் இல்லா தமிழகம் என்ற இலக்கை அடையும் பொருட்டு கலைஞரின் கனவு இல்லம் தொடர்பான அறிவிப்பை வெளியிட்டார். அது மட்டும் இல்லாமல் தமிழகம் முழுவதும் 1 லட்சம் வீடுகள் இந்த ஆண்டுக்குள் கட்டவும் இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. இதற்காக 3100 கோடி நிதியை தமிழக அரசு ஒதுக்கியுள்ளது. தமிழகத்தில் குடிசை இல்லாத வீடுகளாக மாற்ற வேண்டும் என்பதே கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தின் முக்கிய நோக்கமாகும். அதன்படி இந்த திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் குடிசை வீடுகளிலும் ஓட்டு வீடுகளிலும் வசிக்கும் ஏழை குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு ரூபாய் 3,50,000 மானியத்தில் RCC கூரையுடன் கூடிய புதிதாக கான்கிரீட் வீடுகள் கட்டித்தரப்படும். இந்த திட்டத்தோட நன்மைகள் என்ன அப்படின்னா, ஏழைகளுக்கு இலவச வீடு வழங்கும் திட்டத்தில் ஏழைகள், வீடு இல்லாதவர்கள், குடிசை மற்றும் ஓட்டு வீடுகளில் வசிப்பவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படுகிறது. மேலும் கான்கிரீட் வீடு கட்டுவதற்கு அரசாங்கம் கொடுக்கும் 3,50,000 ரூபாய் மானியமானது அஸ்திவாரம் கட்டும் போதும், ஜன்னல்களை வைக்கும் போதும், மேற்கூரையை அமைக்கும் போதும் கட்டுமானத்தில் எவ்வளவு தூரம் உள்ளது என்பதை பொறுத்து 4 தவணைகளாக பயனாளிகளின் ஒருங்கிணைப்பு வங்கி கணக்கில் நேரடியாக செலுத்தப்படுகிறது. அத்துடன் இத்திட்டத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பயனாளிகளுக்கு சொந்தமான வீட்டுமனை இல்லை என்றாலும் அரசாங்கமே வீட்டுமனையை இலவசமாக வழங்குகிறது. மேலும் வீட்டுக்கு தேவையான கட்டுமான பொருட்கள் வழங்குவதோடு கட்டுமான பணிகளும் செய்து கொடுக்கப்படுகிறது. இதுல உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வசதிகள் தேவை அப்படின்னா அதுக்கு 1,50,000 லட்சம் ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு கடனும் கொடுக்கறாங்க. அதே சமயம் பயனாளர்கள் தங்களது வீடுகளில் கூடுதல் வசதிகள் செய்ய விரும்பினாலும் அதற்கு 1,50,000 லட்சம் வரை கடனும் வங்கிகள் மூலமாக வழங்கப்படுகிறது. இந்த திட்டம் மூலம் பலனை பெறுபவர்கள் வயதானவர்களாகவும் சொந்தமாக வீடு கட்ட முடியாதவர்களாகவும் இருந்தால் கட்டுமான பணிகள் விற்பனையாளர்கள் மூலமே வீடு கட்டி தரப்படும். கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்திற்கு விண்ணப்பதற்கான தகுதிகள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தில் பலன்களை பெறுவதற்கு விண்ணப்பதாரர் பின்வரும் தகுதிகளை பூர்த்தி செய்ய வேண்டும். அது என்னன்னா, இந்த திட்டத்திற்கு விண்ணப்பதாரர் தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்டவராக இருக்க வேண்டும். மேலும் கிராம பகுதிகளில் இருக்கும் ஏழை எளிய மக்களுக்கு அதிக முன்னுரிமை வழங்கப்படுகிறது. அதே போல் வீடுகள் கட்டுவதற்கு குறைந்தபட்சம் 360 சதுரடி நிலமும் அந்த நிலத்துக்கு சொந்தமாக பட்டாவும் வைத்திருக்க வேண்டும். ஒருவேளை கூட்டுப்பட்டாக இருந்தால் தனி பட்டாவாக மாற்றிய பிறகு இந்த திட்டத்துக்கு விண்ணப்பிக்கலாம். இந்த கலைஞர் கனவு இல்லம் திட்டம் வீடு எப்படி கட்டி தரப்படுறாங்க அப்படின்னா, இந்த வீடுகள் அனைத்தும் 360 சதுர அடி அளவில் சமையலறையுடன் இருக்கும். அதில் 300 சதுர அடி RCC கான்கிரீட் கூரையாகவும் மீதமுள்ள 60 அடி தீப்பற்றாத பொருட்களின் மூலம் அமைக்கும் கூரையாகவும் பயனாளிகளின் விருப்பத்திற்கு ஏற்ப கட்டித்தரப்படுகிறது. இருப்பினும் இந்த வீடுகளில் ஆஸ்பெஸ்டாஸ் கூரை, ஓலை இடம்பெறாது. மேலும் கட்டப்படும் வீட்டின் சுவர்கள் அனைத்தும் இன்டர்லாக் சிஸ்டம், செங்கல், AAC பிளாக் உள்ளிட்ட பொருட்களால் மட்டுமே இடம்பெற்றிருக்கும். இந்த வீட்டில் வசதிகளை அதிகரிக்க வேண்டும் என நினைத்தாலும் அதிகப்படுத்திக் கொள்ளலாம். அதுக்கும் 1,50,000 ரூபாய் கடனும் கொடுக்கறாங்க. அது மட்டும் இல்லாம வீடு கட்டுவதற்கான செலவை குறைக்க வேண்டும் என்று நினைத்தால் விரைவாக வீடு கட்டி முடிக்க பயன்படுத்தும் தொழில்நுட்ப உபகரணங்களையும் பயன்படுத்திக் கொள்ள அனுமதி உண்டு. மேலும்
டான்சம் நிறுவனத்திடமிருந்து குறைந்த விலையில் சிமெண்ட்டும் அரசு நிர்ணயித்த விதிகளை பின்பற்றி சரியான சப்ளையரிடமிருந்து இரும்பு கம்பிகளையும் பெற்றுக்கொள்ளலாம். கலைஞர் கனவு இல்லம் திட்டத்திற்கு எப்படி விண்ணப்பிப்பது அப்படின்னா, இந்த திட்டத்திற்கு வீட்டு மானியத்தை பெற விண்ணப்பிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா தமிழக அரசால் நடத்தப்படும் கலைஞர் வீடு திட்டம் KVVT சர்வே மறு கணக்கெடுப்பு, புதிய குடிசைகள் கணக்கெடுப்பு மற்றும் அனைவருக்கு வீடு கணக்கெடுப்பு போன்ற 3 வகை கணக்கெடுப்பின் மூலம்தான் பயனாளிகள் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். ஒருவேளை இந்த 3 கணக்கெடுப்பிலும் விடுபட்டவர்கள் இந்த திட்டத்தின் கீழ் வீடு வழங்க வேண்டி அந்தந்த ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் விண்ணப்பிக்கலாம். அப்படி விண்ணப்பித்த பிறகு அவர்களது விவரங்கள் ஆய்வு செய்யப்பட்டு தகுதியின் அடிப்படையில் கிராம சபையோட ஒப்புதல் பெற்றுதான் பயனாளிகள் தேர்வு செய்யப்படுறாங்க. இந்த திட்டத்துக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்க முடியாது அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு சொந்தமான நிலத்தை நீங்களே வாடகைக்கோ அல்லது குத்தகைக்கோ விட்டிருந்தால் அதை அந்த இடத்தில் வீடு கட்ட கலைஞர் வீடு வழங்கும் திட்டத்துக்கு விண்ணப்பிக்க முடியாது. அதே போல உங்களுடைய நிலத்தை வணிக நோக்கங்களுக்காகவோ அல்லது விலங்குகளின் தங்குமிடமாகவோ பயன்படுத்தி இருந்தால் அந்த இடத்தை வைத்து இலவச வீடு திட்டத்துக்கு விண்ணப்பிக்க முடியாது. ஏற்கனவே வேறொரு பகுதியில் சொந்தமாக கான்கிரீட் வீடு வைத்திருப்பவர்கள் இந்த திட்டத்திற்கு தகுதியற்றவர்கள். அதே போல குடிசையில் ஒரு பகுதி வீடு கான்கிரீட் ஆஸ்பெஸ்டாஸ் சீட்டு போடப்பட்டிருந்தாலும் இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்க முடியாது. அரசு ஊழியராகவோ அல்லது ஓய்வு பெற்ற அரசு ஊழியராகவோ இருந்தால் இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்க தகுதி இல்லை. இந்த திட்டத்திற்கு தேவையான ஆவணங்கள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு, பான் கார்டு, வாக்காளர் அட்டை, விண்ணப்பதாரரின் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, வருமான சான்றிதழ், மின்னஞ்சல் முகவரி, கைபேசி எண், பட்டா சிட்டா, பத்திர நகல், வங்கி கணக்கு விவரங்கள், முகவரி சான்று இவை மட்டும் இருந்தா இதை வச்சே நீங்க அப்ளை பண்ணி வாங்கிக்க முடியும். கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் வீடுகள் எவ்வாறு ஒதுக்கப்படுகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த திட்டத்தின் கீழ் வீடு வழங்கும் திட்டம் கணக்கெடுப்பின் அடிப்படையில் தான் ஒதுக்கப்படுகிறது. இந்த பட்டியலை நோடல் துறை இயக்குனர் தான் முடிவு செய்வாங்க. நிலத்தில் பத்திரம் மற்றும் பட்டா பெண்களின் பெயரில் இருந்தால் வீடு பெண்களின் பெயரில் தான் ஒதுக்கப்படும். ஒருவேளை ஆண்களின் பெயரில் இருந்தால் கணவன் மற்றும் மனைவி இருவரின் பெயரிலும் கூட்டாக ஒதுக்கப்படும். அது மட்டும் இல்லாமல் விதவைகள், மாற்றுத்திறனாளிகள், ஆதரவற்றோர் மற்றும் கைவிடப்பட்ட பெண்களுக்கு இந்த திட்டத்தில் முன்னுரிமை அளிக்கப்படுகிறது. கலைஞர் கனவு திட்டத்தில் விண்ணப்ப நிலையை எப்படி நீங்க சரிபார்க்கறது அப்படின்னா, உங்களுடைய விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளும் பட்சத்தில் திட்டத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டோரின் பட்டியலில் நீங்கள் இருக்கிறீங்களா அப்படிங்கிறத தெரிந்து கொள்ள முடியும். அதற்கு தமிழ்நாடு அரசின் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையின் www.tnrd.tn.gov.in என்ற அதிகாரப்பூர்வமாக இணையதளத்துக்கு சென்று செலக்டட் கேண்டிடேட்ஸ் என்ற ஆப்ஷனை கிளிக் செய்ய வேண்டும். ஒருவேளை உங்களுடைய பெயர் இருந்தால் அந்த பட்டியலில் காண்பிக்கப்படும். அதில் இல்லை என்றால் உங்களுடைய பெயர் வெயிட்டிங் லிஸ்டில் இருந்தாலும் இருக்கலாம். அதற்கு அதே பக்கத்தில் வெயிட்டிங் லிஸ்ட் கேண்டிடேட் என்ற ஆப்ஷனை கிளிக் செய்து சரிபார்த்து கொள்ளலாம். சோ இதன் மூலமா நீங்க கலைஞர் கனவு இல்ல திட்டத்தில் சேர்ந்து பயன்பெற முடியும். இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தா கமெண்ட்ஸ்ல லீவ் பண்ணுங்க.